ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த சுடர் வெண்பா பாப்பாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அதுக்கான முயற்சியில ஈடுபடுறா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மல்லியை ஒரு வழியா வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. வெண்பா எனக்கு மல்லி தான் வேணும், மல்லி தான் வேணும் அப்படின்ற மாதிரி பயங்கர அடம் பிடிச்சதுனால இவ இப்படியே விட்டு வச்சா சரி வராது அப்படின்றதுக்காக இவளை கொலை பண்ணா மட்டும்தான் சரி வரும், இவளுக்கு ஒரு பாயசத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுடர் வெண்பாவை கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது கையும் களவுமா மாட்டிக்கிறா. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்பா வந்ததுமே மல்லியம்மா எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ராஜி நிஷாலாம் இருந்துகிட்டு இதுக்கு மேல உன் மல்லியம்மா வரமாட்டாங்க, உன் மல்லியம்மாவை நினைச்சிட்டு நீ இந்த மாதிரி இருந்தனா உனக்கு அடிதான் விழும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ரேணுகா சரி நமக்கு இதான கரெக்டான சமயம், இப்பயாச்சும் வெண்பா மனசுல இடம் பிடிப்போம் அப்படின்றதுக்காக சீனை போடுறா. வெண்பா குட்டி சமத்தா நீங்க சாப்பிடுங்க, இதுக்கு மேல மல்லியம்மா வரமாட்டாங்க, மல்லியம்மா விட தாண்டி உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சும்மா வாழைப்பழம் மாதிரி பேசுறா. ஆனா வெண்பா கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை. இல்ல இல்ல இல்ல, எனக்கு மல்லியம்மாவை தவிர வேற யாருமே வேணாம் டாடா, எனக்கு மல்லியம்மா வேணும் டாடா, மல்லியம்மா வேணும் டாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ரேணுகாவை, அதாவது சுடரை இன்சல்ட் பண்ணாலே அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. இதுல மல்லியம்மா வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி இவ இருக்கிறதுனால விஜய்க்கு ஃபர்ஸ்ட் மல்லியை விட ஃபர்ஸ்ட் வெண்பா குட்டி தான் இல்லையா, அதனால வெண்பா சொல்லி எங்க மல்லி வந்துருவாளோ, இல்ல வெண்பா சொல்லி இவன் என் கழுத்துல தாலி கட்டாம விட்டுருவானோ அப்படின்ற மாதிரி பயத்திலே இவ உயிரோட இருக்க இருக்க நமக்கு ஆபத்து தான். அதனால நம்ம எப்படியாச்சும் இவளை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து எதுக்கும் ரகு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரகுக்கு கால் பண்றா. ரகு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ரகு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சொல்லு சுடர், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எப்படியோ மல்லியை ஒரு வழியா தீர்த்து கட்டிட்டேன், இதுக்கு மேல அவளால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க ஒரு வாண்டு இருந்துட்டு மல்லியை விட தாண்டி பண்ணிட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ரகு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன சுடர் சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, இவ இந்த விஜய் பெத்து வச்சிருக்கானே ஒண்ணு இம்சை, அது எனக்கு மல்லியம்மா வேணும் மல்லியம்மா வேணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுமே. ரகு சொல்றான், அது ஒரு சின்ன புள்ள சுடர், அதவும் மனசை மாத்த முடியாதா, அதவும் வலிக்கு கொண்டு வர முடியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், இது நார்மல் புள்ள மாதிரியே இல்ல, பிசாசு மாதிரி இருந்து உயிரை வாங்குது. மல்லி கூட பரவாயில்ல போல, மல்லியை சமாளிச்சிடலாம் போல, இவளை சமாளிக்கவே முடியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரில ரகு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சுடர் இதை கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ரகு, இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப இவளுக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா இவளுக்கு ஃபிக்ஸ் வந்துருமா, இவளுக்கு விஜய்க்கு அவ மவ வெண்பா தான் எல்லாமே அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்டா கண்டிப்பா இவன் அதே சைடு போயிடுவான். இவ கண்டிப்பா தாலி கட்டும்போது அப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சாலே போதும், அவளைதான் அவன் மனசு மாறிடுவான் ரகு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்குமே என்ன பண்றது ஒன்றும் புரியல ரகு, நீ தான் எனக்கு எதனா ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஐடியா சொல்லணுமா, என்ன பேசிட்டு இருக்க சுடர் நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல உண்மையை தான் சொல்றேன், பேசாம நான் அவளை தீர்த்து கட்டிட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சுடர் ரகுவை கேட்கவும், உனக்கு எது சரின்னு படுதோ அதை முடிச்சிரு, எதுக்கு வச்சுக்கிட்டு முடிச்சிட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட பாவிங்களா, கடைசியில வெண்பாவை கொலை பண்றதுக்கே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ ஒரு மோசமான கேரக்டரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்குன்னு ஒரு அளவை தாண்டி எல்லாமே அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. இதனாலவே என்ன பண்றது என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாம இருக்கோமே. நீ கொன்னுடு சுடர், நமக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுமே. சரி ரகு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா சுடர், பார்த்து நிதானமா அவளை கொலை பண்ணணும், நீ தான் பண்ணன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ ரேணுகாவா இருந்தா கூட விஜய் உன்னை உயிரோட விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அதெல்லாம் தெரியும் ரகு, அதுக்கேத்த மாதிரியே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே நம்ம ரகு சரி இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இவளும் வெண்பா கிட்ட போய் நைஸா பேசுற மாதிரி பேசுறா, என்னென்னமோ பேசுறா, எதுவுமே கொஞ்சம் கூட மனசு இறங்குற மாதிரியே இல்லை. உடனே உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்
பாலுல விஷ மருந்த கலந்து குடுக்குறா. குடுத்ததுமே போயிட்டு பால குடி வெண்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பால்லாம் நான் வந்து குடிக்க மாட்டேன். எனக்கு மல்லியம்மா குடுத்தா மட்டும் தான் நான் குடிப்பேன். நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, இவ ரொம்ப என்ன டென்ஷன் பண்றாளே! இவள என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து வருத்தத்துல இருந்துட்டு இருக்கா. சுடர் உனக்கு இருக்குடி மவளே! சீக்கிரமா ஆப்பு வைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கே! இவள இப்படியே விட்டா நம்ப கதைய முடிச்சுருவாளோ! அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து பயத்துல இருந்துட்டு இருக்காங்க சுடர். அப்பதான் வந்து கத்தி எடுத்து "உன்ன கொல்லணும்டி, உன்ன கொன்னா எல்லாம் சரி வந்துரும்டி" அப்படின்ற மாரி சொல்லவுமே, என்ன பண்றது போறதுன்னே தெரியாம வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாரி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ப ம் விஜய் வந்து சரி ரேணுகா பார்த்துப்பா, நம்ம இவங்க 2 பேருக்குள்ள நடுவுல வரக்கூடாது அப்படின்ற மாரி தான் விஜய் விலகி போறாரு. ஆனா வந்து எந்த அளவுக்கு விலகி போறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து ம் சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நெனச்சு தான் எல்லாத்தையுமே சரி பண்ண பார்க்குறாங்க. ஆனா சரி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். வெண்பாவ இப்ப வந்துட்டு கத்தியால குத்த உன்ன இருடின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்தியால குத்த வரவுமே, என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்பதான் வந்து நம்ம மல்லி என்ன விஜய் வந்து "என்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஏன் நான் பண்ணக்கூடாதா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல நீ பண்றது கொஞ்சம் கூட வந்து சரிப்பட்டு வரல." அப்படின்ற மாரி முடிவெடுக்குறாங்க. அவங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்டா இவங்க இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்ளோ நாளா இருந்ததுக்கும், இப்ப இருந்துட்டு இருக்கிறதுக்கும் எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் முடிவு எடுக்குறாங்க. ஆனா என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாரி சுத்தமா புரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமா சரி பண்ணி ஆகணுன்ற முயற்சியில தான் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வெயிட் பண்ணி பொறுமையா பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.